ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல 3 டாபிக் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய கோலம் ஹைட்ரோதெரபியை பத்தி பார்க்க போறோம். செகண்ட் டாபிக், கோலத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்மளோட தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா, உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற திபெத்திய பீடபூமிக்கு பின்னால இருக்கக்கூடிய மர்மங்கள், மாயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டாபிக்ஸையும் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நம்ம இனி ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோல 3 டாபிக்ஸ் பேச போறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி 3 டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோவை ஃபுல்லாவும் பாருங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா நம்மளோட வீடியோவையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயற்கை மருத்துவத்துல இது ஒரு வகையான சிகிச்சை முறை. இயற்கை மருத்துவத்துல பெருங்குடலை சுத்தம் செய்யும் முறைக்கு தான் இந்த பெயரு, அதாவது கோலோன் ஹைட்ரோதெரபி அப்படின்னு சொல்லிட்டு பெயரு. எப்படி நம்ம நிலத்துல நீரை பாய்ச்சுறோமோ அத போலவே நம்ம உடம்புல உள்ள செல்களை புதுப்பிக்கவும் கழிவுகளை வெளியேற்றதுக்கும் இந்த சிகிச்சை பயன்படுது. எனிமா மூலம் நம்ம உடம்புல 2.5 லிட்டர் தண்ணிய உள்ள செலுத்தி உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவாங்க. ஆனா இந்த கோலான் தெரப்பியில 16ல இருந்து 60 லிட்டர்ஸ் தண்ணிய ஒரு சிறிய குழாய் மூலம் நம்ம உடலுக்குள்ள செலுத்துறாங்க. அந்த நீர் உடல் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் போய் உடல்ல தங்கி இருக்கக்கூடிய இறந்த செல்கள், நச்சு கழிவுகள், வேறு ஏதாவது கழிவாய் இருந்தாலும் அதை எல்லாமே வெளியேற்றுது. இந்த டெக்னிக்கோட பேர் தான் கோலான் ஹைட்ரோதெரபி. ஆனா இந்த தெரப்பிய ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் செய்யணும். இயற்கை மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவத்துல இந்த செயல்பாடு நடைமுறையில இருக்கு. அடுத்தது நம்மளோட செகண்ட் டாபிக், அறிவியலுக்கும் கோலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவா கோலங்கிறது வீட்டு வாசல்ல போடுறது, அது ஒரு கலை வேலைப்பாடு, அவ்வளவுதான். ஆனா அந்த கலைக்கும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதுதான் கோலையியல், கிராஃப் தியரி. கோலைங்கிறது சில புள்ளிகளையும் அந்த புள்ளிகளை இணைக்கும் கோடுகளையும் கொண்டது. இதே மாதிரிதான் இந்த கணித பிரிவும் இருக்கு. நாம வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது சில கோலங்களை கையெடுக்காம போடலாம், சில கோலங்களை அப்படி போட முடியாது. எப்போ கையெடுக்காம போட முடியுது அப்படின்னா, ஒரு புள்ளியில இருந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில கோடுகள் போகுது அப்படின்னா அந்த கோலத்தை கையெடுக்காம வரைய முடியாது. இந்த அடிப்படை விஷயம்தான் கோலையியல்ங்கிற கணித பிரிவை உருவாக்க முதல் காரணம். இதுக்கு ஆரம்ப புள்ளிய வச்சவர் யூலர்ங்கிற ஒரு பெரிய கணித மேதை. அவரு 1736ல இந்த தத்துவத்தை விளக்குனாரு. கணிதத்துல சமீப காலமா அதிக பயன் மிகுந்த பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோலையியல் பகுதி தான். கணிப்பொறி, வேதியியல், மின்சாதனம், மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பல டிபார்ட்மெண்ட்லயுமே இதோட பயன்பாடு அதிகமாகவே இருக்கு. கணிதத்தை 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு கருத்துரு கணிதம், அதாவது அப்டிராக்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஒண்ணு பயன்பாட்டு கணிதம், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ். இந்த அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் பகுதியில தான் இந்த கோலையியல் வருது, அதாவது கிராஃப் தியரி பிரிவு வருது. அடுத்தது நம்மளோட 3வது டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற திபெத்திய பீடபூமிக்கு பின்னால இருக்கக்கூடிய மாயம் என்ன, மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் திபெத்திய பீடபூமி மிக உயரமான ஒரு பகுதி. இது மத்திய ஆசியாவில சுமார் 2.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து விரிந்துள்ளது. இதோட உயரம் மற்றும் புவியியல் அமைப்பால விமானங்கள் இதுக்கு மேல பறக்கிறதுங்கிறது பெரிய சவாலான காரியம். விமானங்கள் திபெத்திய பீடபூமி பகுதியை தவிர்ப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மிக உயர்ந்த உயரம். திபெத்திய பீடபூமியின் சராசரி உயரம் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 4500 மீட்டர்கள், அதாவது 14,800 அடி. இது பல வணிக விமானங்களோட பயண உயரத்திற்கு அருகில இருக்கு. சாதாரண விமான பயணங்கள்ல விமானத்தின் என்ஜின்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா விமானம் உடனே பாதுகாப்பான உயரத்திற்கு, அதாவது சுமார் 10,000 அடிக்கு உடனடியா இறங்க வேண்டி இருக்கும். ஆனா இந்த பீடபூமியோட உயரமே மிக அதிகமாக இருப்பதால அவ்வாறு அவசரமா தரையிறங்குறதுங்கிறது சாத்தியமற்றது. இது விமான பயணத்தின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. செகண்ட் ரீசன், ஆபத்தான வானிலை. திபெத்திய பீடபூமி மிகவும் சிக்கலான மற்றும் கணிக்க முடியாத வானிலையை கொண்டிருக்கு. இங்க திடீர்னு உருவாகும் டர்புலன்ஸ்,
பலத்த காற்று, மின்னல் இது எல்லாமே வந்து விமானங்களுக்கு வந்து ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். கோடை காலத்துல வெப்பசலனத்தால் இடியுடன் கூடிய மேகங்கள் வந்து இங்க உருவாகுது. இந்த மேகங்கள் ரொம்ப ஆபத்தானவை. தேர்ட் ரீசன் அவசர மருத்துவ உதவி கிடைக்காதது. திபெத்திய பீடபூமியில மக்கள் தொகை வந்து ரொம்பவே குறைவா இருக்கு. இந்த ரீசன்னால விமான பயணிகளின் உடல் நலத்துக்கு ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உதவி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சில சமயங்கள்ல வந்து விமான பயணிகளுக்கு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா இதனால பிரச்சனைகள் ஏற்படும். அவசர மருத்துவ தேவைகளுக்கு விமான நிலையங்கள் இல்ல அப்படின்னா மருத்துவமனைகள் இல்லாதது பயணிகளின் பாதுகாப்பை வந்து மேலும் அச்சுறுத்துது. ஃபோர்த் ஒன், குறைவான ஆக்சிஜன் மற்றும் அழுத்தத்தோட தாக்கம். உயரமான பகுதிகளில் காற்று மிகவும் மெல்லியதா இருக்கும். விமானத்தின் கேபின்ல வந்து ஆக்சிஜன் மற்றும் அழுத்தம் வந்து சமநிலையில வைத்திருக்க வேண்டியது அவசியம். திடீர்னு விமானத்துல ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கேபினோட அழுத்தம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும் அபாயம் இருக்கு. இது வந்து அவர்களோட உணர்வு, செயல்திறன் மற்றும் சுய நினைவை வந்து பாதிக்கும். ஃபிஃப்த் ஒன், ரேடார் வசதி குறைவு. திபெத்திய பீடபூமி பரந்த மற்றும் வெற்று பகுதியாக இருப்பதால இங்கு வந்து ரேடார் வசதி மற்றும் ஏர் டிராபிக் கட்டுப்பாட்டு சேவைகள், அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோல் வந்து குறைவாகவே இருக்கு. இது வந்து விமான பயணத்தை கண்காணிப்பதையும் திசை திருப்புவதையும் வந்து கடினமாக்குது. இந்த காரணங்களால தான் பல விமான நிறுவனங்கள் தங்களோட பயண பாதைகளை திபெத்திய பீடபூமிக்கு வெளியே வந்து திட்டமிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இத போல வேற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி.